Satyabhama Institute of Science and Technology, Chennai. Satyabhama Institute of Science and Technology, Chennai. விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு 2 தொகுதிகளை ஒதுக்கியது திமுக. கடந்த தேர்தலில் ஒதுக்கப்பட்ட சிதம்பரம், விழுப்புரம் தொகுதிகளை ஒதுக்கிய உடன்பாட்டில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின், திருமாவளவன் கையெழுத்து. தமிழ்நாடு உட்பட 5 மாநிலங்களில் போட்டியிடுவதால் விசிகாவுக்கு பானை சின்னம் கோரி தேர்தல் ஆணையத்தில் முறையிட்டுள்ளோம். தனிச்சின்னத்தில் போட்டியிட திமுக சம்மதம் தெரிவித்துள்ளதாகவும் திருமாவளவன் தகவல். ஆகவே தென்னிந்திய மாநிலங்களில் நாங்கள் போட்டியிடக்கூடிய இந்த தொகுதிகளுக்கு பானை சின்னத்தை பொது சின்னமாக ஒதுக்க வேண்டும் என்று நாங்கள் கோரிக்கை விடுத்திருக்கிறோம். இன்னும் தேர்தல் ஆணையத்திடமிருந்து எங்களுக்கு எந்த தகவலும் வரவில்லை. திராவிட முன்னேற்றக் கழகம் தனி சின்னத்திலே நாங்கள் போட்டியிடுவதில் உடன்பாடு தெரிவித்திருக்கிறது. நாடாளுமன்ற தேர்தலில் திமுக கூட்டணியில் மதிமுகவுக்கு 1 தொகுதி ஒதுக்கீடு. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின், மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ ஒப்பந்தத்தில் கையெழுத்து. கூட்டணியில் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் 1 தொகுதியில் போட்டியிடுவதென தீர்மானிக்கப்பட்டது. நாடாளுமன்ற தேர்தலில் மதிமுக தனி சின்னத்தில்தான் போட்டி. மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ திட்டவட்டம். தனி சின்னத்தில் போட்டியிடுறோம். நாளை மறுநாள் திமுக காங்கிரஸ் இடையே தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை என தகவல். அன்றைய தினம் தொகுதி உடன்பாடு எட்டப்படலாம் என கூறப்படுகிறது. அதிமுக புரட்சி பாரதம் கட்சியினரிடையே தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை. விழுப்புரம் அல்லது திருவள்ளூர் தொகுதியை கேட்டு பெற திட்டம். அதிமுக கூட்டணியில் மாநிலங்களவை சீட் கேட்டுள்ளோம். தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் அறிவிப்பு. அந்த வகையிலே தேசிய முற்போக்கு திராவிட கழகத்திற்கும் நிச்சயமாக ராஜ்யசபா உறுப்பினர் வேண்டும் என்பதை, எங்கள் உரிமையை நிச்சயமாக நாங்கள் கேட்போம், கேட்டு இருக்கிறோம் என்பதையும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். தூய்மை பணியாளர்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். பல்வேறு துறை சார்ந்த நலத்திட்ட பணிகளும் தொடங்கி வைப்பு. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களால் நெடுஞ்சாலைகள் மற்றும் சிறு துறைமுகங்கள் துறை சார்பில் திருநெல்வேலி மற்றும் தென்காசி மாவட்டங்களில், திருநெல்வேலி மற்றும் ஆலங்குளம் வட்டங்களில் 196 கோடியே 26 வழக்குகள் உள்ளதாக கூறப்படும் ஜாஃபர் சாதிக் அரசு உயர் பதவிகளில் இருப்போரை சந்தித்தது எப்படி? முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உரிய விளக்கம் அளிக்க வேண்டும் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தல். ஜாஃபர் சாதிக் அவர்கள் 26 வழக்குகள் அவர்கள் மீது பதியப்பட்டதாக தெரிய வருகிறது. அப்படி 26 வழக்குகள் பதியப்பட்ட ஒரு நபர் உயர்ந்த காவல் பதவியில் உள்ள டிஜிபி அவர்களை சந்தித்து பரிசு பெறுகிறார். முதலமைச்சர் குடும்பத்தோடு நெருங்கி பழகி இப்படி போதைப் பொருள் கடத்தல் ஈடுபட்டிருப்பது மிகுந்த வேதனையும் வருத்தத்தையும் அளிப்பது. இது கண்டிக்கத்தக்கது. போதைப் பொருள் புழக்கத்தை தடுக்க தவறியதாக தமிழக அரசை எதிர்த்து மார்ச் 12ஆம் தேதி மனித சங்கிலி போராட்டம் தமிழகம் முழுவதும் நடத்தப்படும் என எடப்பாடி பழனிசாமி அறிவிப்பு. போதைப் பொருளை கட்டுப்படுத்த தவறிய திமுக அரசை கண்டித்து மனித சங்கிலி போராட்டம் வருகிற 12ஆம் தேதி நகராட்சி, பேரூராட்சியில் தமிழகம் முழுவதும் அண்ணா திமுக சார்பாக பொதுமக்கள், இளைஞர்கள் பெரும் அளவில் கலந்து கொள்கின்ற நிலையை நாங்கள் ஏற்படுத்துவோம்.
போதைப்பொருள் கடத்தல் விவகாரத்தில் டிஜிபியை பலிகடாவாக்க முயற்சி. தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை கடும் குற்றச்சாட்டு. திமுக வாய் திறக்கல. உதயநிதி ஸ்டாலின் ட்வீட்டை டெலீட் பண்ணிட்டார். தப்பு சிப்புன்னு இருக்கிறாங்க, மாட்டிக்குவான். இன்னைக்கு பலிகடாவாக டிஜிபியை கொண்டாந்து முன்னாடி நிறுத்திட்டாங்க. இன்னைக்கு டிஜிபி அவர்களுடைய பத்திரிகையாளர் சந்திப்பை நேற்று பார்க்கும் பொழுது மாநில அரசு டிஜிபியை பலி கொடுத்துடலாம், பலிகடாவா நிறுத்திடலாம் நிறுத்துறாங்க. ஜாஃபர் சாதிக்குடன் எடுத்த புகைப்படத்தை உதயநிதி ஸ்டாலின் எதற்காக டெலீட் செய்தார்? தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை கேள்வி. போட்டோ எடுத்தீங்க, டிஜிபி கூட ஏன் போட்டோ எடுத்தாருங்க? ரெண்டாவது பேச்சுங்கண்ணா. யாரோ ஜாயின்ட் கமிஷனர் கூட்டிட்டு போவாங்க, வந்து நிப்பாங்க, சிசிடிவி கொடுத்தாங்க, போட்டோ எடுத்தவர் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்திருக்காரு. தப்பா சரியா அடுத்ததுங்கண்ணா. உதயநிதி ஸ்டாலின் போட்டோ எடுத்த பிறகு ட்வீட்டை ஏன் டெலீட் பண்ணார்? தமிழக வெற்றிக்கழக உறுப்பினர் சேர்க்கைக்கான செயலி அறிமுகம். முதல் உறுப்பினராக சேர்ந்து செயலியை அறிமுகம் செய்து வைத்தார் விஜய். உறுப்பினர்கள் நான் எடுத்துட்டேன். உறுதிமொழியை படிங்க. நீங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருந்ததுன்னா, நீங்கள் எல்லாரும் விருப்பப்பட்டீங்கன்னா ஜாயின் பண்ணுங்க ப்ளீஸ். Satyabhama Institute of Science and Technology, Chennai. Satyabhama Institute of Science and Technology, Chennai. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.